ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்ட் வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கம்மியான பட்ஜெட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவாங்க. குறைந்த விலையில் லேண்ட் சேல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து ரெகுலராக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரொமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான தார் ரோட் டச்சிலே பார்த்தீங்கன்னா, அதுவும் எனி டைம் பஸ் போர் ரூட், உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோட ரெட் சாயிலான புஞ்சை லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, கிணறு சர்வீஸ் இருக்கா, பைப்லைன் இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த முள்ளு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா பொதாரு, அங்கேருந்து தான் நம்மளோட பவுண்ட்ரி ஸ்டார்ட் ஆகுங்க. அங்கேருந்து அப்படியே ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. ஃபுல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லேண்டில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொதாரு, பனைமரம் அப்படியே நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாமே நம்மள தாங்க கவர் ஆகும். அந்த பொதாரு நல்லா லேண்டு வந்து ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஜப்பிங்கும் இல்லை. லேண்டு வந்து ஒரு நல்ல சூப்பரான ஷேப்புங்க. ஒரே பவுண்ட்ரி, ஒரே பாக்ஸாக இருக்குது. நெல் பயிர் வந்து போட போகிறாங்க. நாற்று விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. நாற்று வந்து விட்டு வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் வந்து போட போகிறாங்க. உங்களுக்கு நல்லா சூப்பரான மண்ணுங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரே பவுண்ட்ரி தான், கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு, சிங்கிள் ஓனருங்க, சிங்கிள் சிக்னேச்சரு. அதே மாதிரி டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக நீங்களே கூட செக் பண்ணிக்கலாம். நம்மளோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டோம். நீங்களும் உங்களோட வெரிஃபிகேஷனுக்காக நீங்களும் கண்டிப்பாக டாக்குமெண்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டி யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு அப்பயே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட நான் அப்பயே கூட ஓனர் கால் பண்ணி தரேன். கண்டிப்பாக நீங்களே கூட அவர்கிட்ட டைரெக்டாக பேசிக்கலாங்க. ஸோ லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாங்க. 1 ஹவருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாங்க. 20 to 25 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. நல்ல சூப்பரான லேண்டு உங்களுக்கு. பைப்லைன் கனெக்ஷனும் இருக்குங்க. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அது தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்காங்க உங்களுக்கு. லேண்டை சுற்றி ஃபுல்லாமே பைப்லைன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வால்வை திறந்தாலே போதும், உங்களுக்கு தண்ணி வந்துடுங்க. அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு 18 கிலோமீட்டர் வருங்க. 80 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம மேல்மருவத்தூருக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் தாங்க வரும். நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடுங்க உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் வந்து இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். பஸ் போர் ரூட்லேயே தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க உங்களுக்கு. ஒரு ½ அன் ஹவருக்கு, ஒரு அரை மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 210 அடி வருங்க. நல்ல பெரிய ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. ஸோ 210 அடிக்கு மேலே தான் உங்களுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வருங்க. இந்த ரோடோட வித்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி ரோடுங்க உங்களுக்கு. நல்ல பெரிய ரோடு, 60 to 70 அடி ரோடு உங்களுக்கு. எனி டைம் பஸ் போர் ரூட்டு நல்ல ஃப்ரண்டேஜோடு இருக்குது. 200 அடிக்கு மேலே உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வருங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க, நெல் பயிர். இந்த லேண்டில் வந்து நீங்கள் எல்லாமே போடலாங்க. வேர்க்கடல, நெல், இல்லை நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணணும், எனக்கு ரோட் டச்சில் நல்ல ஒரு கம்மியான ஏரியா வந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் வந்து மண் செம்மண்ணாக இருக்கணும், நல்ல சூப்பராக மண்ணாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா மண் வந்து நல்லா சூப்பரான ரெட் சாயிலான மண்.
நீங்கள் வந்து மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு அது மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக வீடு கட்டிட்டு நீங்கள் வீக் டேஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம், எலுமிச்சை மரம், தேக்கு மரம் அது மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஃபார்ம்லேண்ட் செட்டப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. இல்லை ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை வைக்கணும், எனக்கு ரோட் டச்சிலே வேணும், நல்ல லேண்டாக கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டாக ரோட் டச்சிலே வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டில் வந்து நீங்கள் பண்ணை, அந்த ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை அது மாதிரியும் வச்சுக்கலாங்க. நீங்கள் எல்லா விதமாகவும் இந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கமர்ஷியலாக பண்ணணும், ஒரு குடவுனு, வேர் ஹவுஸு அப்படி இல்லை ஒரு ஒர்க் ஷாப்பு, ரோட் டச்சிலே கேட்பாங்க பாருங்கள், ஒரு மினி ஒர்க் ஷாப் மாதிரி வைக்கிறதுக்கு, இல்லை மெக்கானிக் ஷெட்டு, ஒர்க் ஷாப்பு தெரியுது பாருங்கள், ஃபுல்லாமே ரோடு தான் உங்களுக்கு, நல்ல பெரிய ரோடு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் ஷாப் மாதிரி இல்லை மினி ஃபேக்ட்ரி, மினி கம்பெனி அப்படிலாம் வந்து குடவுனு, வேர் ஹவுஸு எல்லா பர்பஸ்க்கும் இந்த லேண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அக்ரிகல்ச்சருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பர்பஸ் வேணாலும் இந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல சூப்பரான லேண்டு. கண்டிப்பாக இந்த லேண்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 52 சென்ட் இருக்குங்க. டோட்டல் பவுண்ட்ரி, டோட்டல் எக்ஸ்டெண்டு, பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து 52 சென்ட் இருக்குது. சூப்பரான மண். கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள், யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. நம்ம ஜஸ்ட்டு மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் நியர்பைலே தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நல்ல லேண்டு. வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் கூட வராதுங்க, பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது உங்களுக்கு. இந்த லேண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வீடு கட்டிட்டு இந்த லேண்டில் வந்து தனியாக கூட ஸ்டே பண்ணலாங்க. சூப்பரான மண் எல்லாமே கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கெலாம் கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரேருங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தாங்க வரும். NH GST 100 அடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 12 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா NH GST 100 அடி பைபாஸ் இருக்குங்க உங்களுக்கு. 2 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குங்க. அந்த டவுன் பஜாரில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்கு, மண்டபம், RT ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க. ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்லேயே பஜார் டவுன் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த லேண்ட் வந்து கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிக்கிறோங்க. என்னால் உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி கம்மி பண்ணி நேஷனல் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. ஃபைனல் ரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 18 லட்ச ரூபா சொல்கிறாரு. நீங்கள் பேமெண்ட்லாம் சீக்கிரமாக பண்ணிவிடுவேன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்ட அப்புறம் ஒரே பேமெண்ட்டாக பண்ணி சீக்கிரமாக முடிச்சுப்பேன்னு சொன்னீங்கன்னா ஒரு 17.5 லட்சம் வரைக்கும் வரதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. டோட்டல் பட்ஜெட் நான் சொல்கிறது டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட்டு 17,50,000 ரூபா ஃபைனலாக முடிக்கலாங்க. 18 லட்ச ரூபா ஃபைனலாக நிற்கிறாரு, ஒரு 50,000 ரூபா குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்னால் உங்களுக்கு எவ்வளோ பேசி நேஷனல் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் பேசி கம்மி பண்ணி வாங்கி தராங்க. ஃபைனலாக 17,50,000 வரைக்கும் முடிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். எடுக்கலாம் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ்